தாய்மொழி என்பது ஒவ்வொரு மனிதனின் அடையாளம். உணர்வு, சிந்தனை, கலாச்சாரம் ஆகியவற்றின் அடிப்படை. பிறந்தவுடன் குழந்தை முதலில் கேட்கும் மொழி தாய்மொழி. அதுவே அவனது மனதின் முதல் இசை, உணர்வின் முதல் வடிவம். தாய்மொழி வழியே மனிதன் உலகை அறிகிறான். தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். சமூகத்துடன் இணைகிறான். உலகின் பல்வேறு நாடுகள், இனங்கள், சமூகங்கள் தங்கள் தாய்மொழியை பாதுகாப்பதன் மூலம் தங்கள் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் நிலைநிறுத்துகின்றன. தாய்மொழி என்பது வெறும் தொடர்பாடல் கருவி அல்ல. அது ஒரு சமூகத்தின் வரலாறு, கலாச்சாரம், கலை, அறிவு, ஆன்மீகம் ஆகியவற்றை பொக்கிஷமாகும். தமிழுலகின் மிக பழமையான, இன்னும் உயிருடன் வாழும் மொழிகளில் ஒன்று. சங்க இலக்கியம், தொல்காப்பியம் போன்ற நூல்கள் தமிழின் தொன்மையை நிரூபிக்கின்றன. கிமுமி சமூகங்கள் இயற்கை ஒன்றே தமிழில் இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன. தமிழ் மூத்த மொழி என்ற பெருமை உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டது. பாடல்கள் இயற்கை, காதல், வீரியம், சமூக வாழ்வு ஆகியவற்றை மிகுந்த நுட்பத்துடன் பதிவு செய்துள்ளன. தொல்காப்பியம் உலகின் மிக பழமையான இலக்கண நூல்களில் ஒன்று. இத்தொன்மை தமிழை வெறும் மொழியாக அல்ல, ஒரு நாகரிகத்தின் அடையாளமாகவும் காட்டுகிறது. தமிழின் அழகு அதன் இனிமையான ஒலி, செறிவான சொற்கள், கவிதை தன்மை, இசை தன்மை ஆகியவற்றில் வெளிப்படுகிறது. செம்மொழி என அழைக்கப்படும் தமிழ் ஒவ்வொரு சொற்களிலும் இசையை தாங்கி நிற்கிறது. எழுத்துக்கள் கொண்ட தமிழ் ஒலியியல், இலக்கணம், இலக்கியம் ஆகியவற்றில் படித்துவம் பெற்றது. அகர முதல எழுத்தெல்லாம் உலகை என்று திருவள்ளுவர் தொடங்கிய திருக்குறள். ஒலியின் அழகையும் தத்துவாழத்தையும் வெளிப்படுத்துகிறது.